அண்ணா இன்னைக்கு இதே ஒரு சிம்பிள் கேள்விங்க அண்ணா, நியாயமான கேள்விதான் நீங்க கேட்கறீங்க. தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய நம்ம தமிழன் அப்படிங்கிற அடையாளத்தோடு சொல்றோம். என்னை பொறுத்தவரை எல்லோரும் தமிழர்கள் தான். யாராவது நார்த் இந்தியாவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வருகின்ற காலத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவுபடுத்தணும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் வைக்கக்கூடிய சவால் என்னன்னா, தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் அவங்களுடைய டெபினிஷன் ஆஃப் தமிழன் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு இருக்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியுமா அப்படிங்கறத திமுக சொல்லட்டும். இதைத்தான் ஒரிசால 2024 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க பேசினாங்க. ஒரிசால யார் ஆள வேண்டும் என்பது அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அடிச்சுக்கிட்டாங்க. ஃபைனலா மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இதை பற்றி யார் விவாதம் வைத்தார்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆட்சிக்கு. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது, தமிழ்நாட்டு மக்களை மோடி அவமானப்படுத்திட்டார். அதைத்தான் நான் இங்கே நண்பர்களிடம் கேட்கின்றேன். என்ன அவமானப்படுத்துறார்? திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய அட்டூழியத்தனமான வேலையை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், அவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கு. திமுகவினுடைய அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அதை கேள்வி கேட்டால் இவர்களுக்கு எது கோபம் வருது? பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது என்பதை நாம் கேள்வி கேட்கின்றோம்.